கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. நாம் பரிசுத்த வேதத்திலே நீதிமொழிகளின் புஸ்தகம் அதனுடைய 30வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 24வது வசனத்தில் இருந்து அதனுடைய 28வது வாக்கியங்கள் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். பூமியிலே சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன: அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும், சத்துவம் அற்ற ஜந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்களும், ராஜா இல்லாது இருந்தும் பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும், தன் கைகளினாலே வலையை பின்னி அரசர் அரண்மனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே போதுமா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளே கவனமாக கேளுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. பரிசுத்த வேதத்தில் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை நாம் வாசித்து கேட்டோம். அற்பமான ஜந்துவாய் இருந்தும் தேவனுடைய பார்வையிலே ஞானம் உள்ளவைகளாக கருதப்பட்ட 4 காரியங்கள். மனுஷனுடைய பார்வையிலே ஞானமாய் கருதப்படுகிற காரியங்கள் தேவனது பார்வையிலே பைத்தியமாய் தோன்றும். மனுஷன் யாரை ஞானவான் அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னா, நிறைய படிச்சிருக்கிறவனை, நிறைய டிகிரி போட்டிருக்கிறவனை, ஏபிசிடி 26 லெட்டரையும் மாற்றி எழுதியிருக்கிறவனை ஞானவான் அப்படின்னு சொல்லி ஒருவேளை மனுஷன் சொல்லலாம். ஆனால் தேவன் அப்படி சொல்லுகிறவர் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கவனிக்கணும். தேவனுக்கு முன்பதாக நமது பணமோ பதவியோ படிப்போ அறிவோ அந்தஸ்தோ எல்லாம் குப்பை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல வசனத்தை கவனிங்க. தேவனுக்கு முன்பதாக இவைகள் எல்லாம் குப்பை, இவைகள் எல்லாம் பைத்தியம். ஆனால் தேவன் சில காரியங்களை ஞானம் உள்ளவைகள் அப்படின்னு சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதற்காக இந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் ஆண்டவர் இந்த பர்டிகுலர் காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இதை வாசிக்கிற நாம் ஞானமுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பது தேவனது சித்தமாயிருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. இதை வாசிக்கிற நாம் ஞானம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் சகோதரி. நாம் ஞானம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் சகோதரா. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, அவைகள் அற்பமான ஜந்துக்கள். முதலாவது ஒரு ஜந்து எழுதப்பட்டிருக்கிறது, எறும்பு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த எறும்பை தேவன் ஞானம் அப்படின்னு சொல்லுகிறார். காரணம் என்ன? கோடை காலத்திலே தன் ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது ஒரு ஜந்து சத்துவமற்ற ஜந்து, குழி முசல். ஆனால் அதை தேவன் ஞானம் அப்படின்னு சொல்றார். காரணம் என்ன? அது கண்மலைக்கு மேலே தன் வீட்டை கட்டி வைக்கிறது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இதுல ஒவ்வொரு காரியத்தை குறிச்சும் நம்ம நிறைய காரியங்களை சிந்திக்க முடியும். ஆகாரத்தை சேர்ப்பது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? வசனத்தை சேர்ப்பது என்று அர்த்தம். கண்மலையிலே வீட்டை கட்டுதல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? 1 கொரிந்தியர் 10:4வது வசனத்தின்படி கண்மலையாகிய கிறிஸ்துவுக்கு மேலே வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துதல் என்று அர்த்தம். ஆனால் இன்றைக்கு ராத்திரி வேளையிலே நான் உங்களோடு கூட இந்த 3வது இருக்கிற ஒரு ஜந்துவை குறித்து நான் சில காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கு நான் விரும்புகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீங்க? இதுதான் சந்தோஷமா? இவ்வளவுதான் சந்தோஷமா? அல்லேலூயா. 3வது ஒரு ஜந்து எழுதப்பட்டிருக்கிறது, அற்பமான ஜந்து. நல்ல கவனிங்க, அற்பமான ஜந்து. அதனுடைய பெயர் வெட்டுக்கிளி என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெட்டுக்கிளி. ஆனால் இந்த வெட்டுக்கிளிக்கு
தேவனது பார்வையிலே ஒரு விசேஷித்த அங்கீகாரம் கிடைப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த வெட்டுக்கிளியின் இடத்துல ஒரு பயங்கரமான குணாதிசயம் இருந்தது. என்ன குணாதிசயம் என்றால், ராஜா இந்த பூமியில் அவைகளுக்கு இல்லை, ஆனால் அவைகள் பவுஞ்சு பவுஞ்சாய் பறந்தது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. நீங்க நல்ல வசனத்தை கவனிக்க வேண்டும் என்பதற்காக நான் ரொம்ப மெதுவாக கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியில் நான் சொல்லி கொடுப்பதற்கு நான் வாஞ்சிக்கிறேன். இந்த வெட்டுக்கிளி அப்படின்னு சொல்லப்படுகிற வார்த்தையை பரிசுத்த வேதத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு அதெல்லாம் வாசிச்சு பார்க்கறதுக்கு நமக்கு டைம் இல்லை. நான் சில காரியங்களை ரொம்ப டீட்டெயில்டா உங்க மத்தியில பேச வாஞ்சிக்கிறபடியினாலே சில காரியங்களை பைபிள் ரெஃபரன்சஸ் எல்லாம் கோட் பண்ணிட்டு அப்படியே நான் சொல்லிட்டு போக விரும்புகிறேன். இந்த வெட்டுக்கிளிகளை குறித்து நாம் வாசித்து பார்க்கிற பொழுது, என்னாகமத்தின் புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துல போய் வேவு பார்த்து வருகிற பொழுது 10 பேர் வெட்டுக்கிளிகள் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். நல்லா கவனிங்க சிஸ்டர், 10 பேர். தேசம் நல்லது, அவங்க கொடுக்கிற சாட்சி கவனிச்சு பாருங்க. தேசம் நல்லது, தேசம் வளப்பமானது, தேசம் எல்லாம் ஒரு மாற்று கருத்துமே இல்லை. தேவன் வாக்கு பண்ணின காரியங்கள் மகிமையானவைகள். ஆனால் அந்த தேசத்திலே ஒரு கூட்டம் ஜனம் இருக்கிறார்கள், ஏனாக்கின் புத்திரர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏனாக்கின் புத்திரர் அவர்கள் இருக்கிறபடியினாலே, இந்த ஏனாக்கின் புத்திரருக்கு முன்பதாக, நல்லா கவனிக்கணும், இந்த ஏனாக்கின் புத்திரருக்கு முன்பதாக நாங்கள் எப்படி இருந்தோம் என்று சொன்னால், வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம் என்று அந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள். எங்க பார்வைக்கு மாத்திரம் அப்படி தெரியலையா, அவங்க பார்வைக்கும் அப்படித்தான் நாங்கள் தெரிந்தோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களுக்கும் நாங்கள் அப்படியே தோன்றினோம். எங்க பார்வைக்கும் நாங்க வெட்டுக்கிளி தான், அவன் எங்களை பார்க்கும் போது நாங்க வெட்டுக்கிளி தான். அவ்வளவு அற்பமான ஜந்து இந்த வெட்டுக்கிளி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மகிமையான வாக்குத்தத்தத்தை, ஒரு மகிமையான தரிசனத்தை தேவன் உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கேள்வி உங்களுக்கு விளங்கலன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மகிமையான வாக்குத்தத்தத்தை, ஒரு மகிமையான தரிசனத்தை தேவன் உங்கள் ஜீவிதத்தில் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமா. ஆனா அந்த மகிமையான வாக்குத்தத்தத்தை, மகிமையான தரிசனத்தை எல்லாம் கவனிக்கணும். மகிமையான வாக்குத்தத்தத்தை, மகிமையான தரிசனத்தை கம்பேர் பண்ணுகிற பொழுது மனுஷன் எப்படி தோன்றுகிறான் தெரியுமா? வெட்டுக்கிளியை போல அற்பமானவனாக. நம்மை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை, இது நமது ஜீவிதத்தில் நடக்குமா என்று நினைத்து பார்க்க முடியவில்லை. அதனால நாம் அற்பமானவனாக தோன்றுகிறோம். நமக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிறவனுக்கு நாம் அற்பமாகத்தான் தோன்றுகிறோம். ஆமென், அல்லேலூயா. எனக்கும் நான் அற்பமாகத்தான் தெரிகிறேன் ஆண்டவரே. உலகத்தில் இருக்கிறவன் என்ன பார்க்கும் போதும் நான் அற்பமானவனாகத்தான் தெரிகிறேன். ஆனால் தேவன் அந்த வெட்டுக்கிளிகளை எப்படி பார்த்தார் அப்படின்னா, புசிக்க தகுந்த பரிசுத்தமுள்ள ஜாதியாக அதை கண்டார். கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாமே. எத்தனை பேருக்கு வசனம் விளங்குது? எத்தனை பேருக்கு வசனம் விளங்குது? நீங்க நல்ல வார்த்தையை கவனிச்சு கேட்டீங்கன்னா விளங்கும். தேவனது பார்வை வித்தியாசமான பார்வை. தேவன் அதை எப்படி பார்த்தார் தெரியுமா ஐயா சகோதரி? தேவன் எப்படி தெரியுமா அதை பார்த்தார்? புசிக்க தகுந்த பரிசுத்தமுள்ள ஒரு பறவையாக, பரிசுத்தமுள்ள ஒரு ஜாதியாக தேவன் பார்த்தார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இந்த ஸ்தலத்தில், இல்லைனால் இந்த உலகத்தில், இல்லைனால் குடும்பங்களுக்குள்ளே அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாய் இருந்தாலும் தேவனது பார்வையிலே பரிசுத்த ஜாதியாய் மாற்றப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், அந்த ஹாரத்தின் இருளினின்று
ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை நீங்கள் அறிவிக்கும்படிக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக, ராஜ ரீகமான ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்தமான ஜாதியாக, அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறீர்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அற்பம் என்று எண்ணப்பட்டிருந்தாலும் தேவன் உங்களை தமது இரத்தத்தினால் சுத்திகரித்த பரிசுத்த ஜனமாகவே பார்க்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன், நல்ல கவனிக்கணும், அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் இந்த வெட்டுக்கிளி கூட்டத்துக்கு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. ஒரு 3 தடவை சொல்லுங்க, வெட்டுக்கிளி கூட்டம். ஆமா, இன்னும் ஒரு 3 தடவை சொல்லுங்க பார்க்கலாம். 3 தடவைன்னா 1 2 3 அப்படி தானே? 3 தடவை வெட்டுக்கிளி கூட்டம். 3 நான் இன்னைக்கு, ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் கூட்டம் பார்த்தீங்களா, அது ஒரு மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம சொல்லி 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 கொண்டு போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 தடவை வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம், வெட்டுக்கிளி கூட்டம். ஆமென். இன்னொரு 3 தடவை சொல்லுங்க பார்க்கலாம், வெட்டுக்கிளி கூட்டம். நிறைய பேருக்கு வாயை திறக்கவே முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு 3 தடவை சொல்லுங்க பார்க்கலாம், வெட்டு கிளி கூட்டம். ஆமென். யாரு அந்த கூட்டம்? நாம தான் அந்த கூட்டமாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. சிறு பூச்சியே, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த அழகப்பபுரம் சபையில இருக்கிற விசுவாசிகளை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஐயா, நீங்களும் நானும் அந்த வெட்டுக்கிளி கூட்டமாய் இருக்கிறோம். இந்த உலகத்தில் நமக்கு சத்துவம் இல்லை, பலன் இல்லை, ஆனால் தேவனது பார்வையிலே நாம் பரிசுத்தவான்களாய் அழைக்கப்படுகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. இந்த வெட்டுக்கிளி கூட்டத்தில் 2 குணாதிசயம் இருக்கு. 2 குணாதிசயம் இருக்கு. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். 2 குணாதிசயம் இருக்கு. முதல் குணாதிசயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கூட்டத்திற்கு இந்த உலகத்தில் ராஜா கிடையவே கிடையாது. சொல்லுங்க பார்க்கலாம், ராஜா கிடையவே கிடையாது. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ராஜா கிடையவே கிடையாது. ராஜா கிடையவே கிடையாது. இன்னைக்கு நான் ஒரு பைபிள் ஸ்டடி தான் எடுக்க போகிறேன். உங்களுக்கு பைபிளை ஸ்டடி பண்ணி பிரித்து அப்படியே உள்ளே கொடுக்க போகிறேன். எந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் 2020 கோல்டன் இயர்னு சொன்னதெல்லாம் போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் கோல்டன் இயர், ஜூப்ளி இயர், சில்வர் இயர் இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். வசனத்தை வசனமாக சொல்லுவேன். நீங்கள் வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா வசனத்துக்குள்ளே இருக்கிற ஜீவன் உங்களுக்குள்ள கிரியை செய்யும். நான் அடிக்கடி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறது உண்டு, ஊழியக்காரங்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காதீங்க. வசனத்திற்குள்ள ஜீவன் இருக்கிறது. வசனத்திற்கு உள்ளதான் ஜீவன் இருக்கிறது. இந்த வசனத்தை நீங்க கேட்கணும், வசனத்தை விசுவாசிக்கணும், வசனத்தை கிரகிக்கணும், வசனத்தை சாப்பிடணும், வசனத்தை அலட்சியம் பண்ணிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வெட்டுக்கிளி கூட்டத்திற்கு ராஜா இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வெட்டுக்கிளி கூட்டத்தில் யாரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை. அடேங்கப்பா, என்ன இப்படி ஒரு அமைதியாகி போயிட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். யாருமே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ எனக்கு உயர்ந்தவனும் கிடையாது. திரும்ப மாட்டேங்குது பத்தியில. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பிரதர், நீங்க எனக்கு உயர்ந்தவரும் இல்லை, எனக்கு தாழ்ந்தவரும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கோபப்பட்டுருவாங்க போல இருக்கு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஃபுல்லா வசனத்தை எக்ஸசைஸ் பண்ண போறோம். பக்கத்துல கொஞ்சம் திரும்புங்க பார்க்கலாம். நீ எனக்கு உயர்ந்தவன் இல்லை. ஆமா, ஹலோ, நீ எனக்கு உயர்ந்தவன் இல்லை, நீ எனக்கு. சரி, இப்ப மாத்தி சொல்லுவோமா? நான் உனக்கு உயர்ந்தவன் இல்லை. நான் உனக்கு, சொல்லுங்க பிரதர்ஸ், சொல்லுங்களேன், வாய் திறந்து சொல்லுங்களேன். ஆமா, நான் உனக்கு உயர்ந்தவன் இல்லை, நீ எனக்கு தாழ்ந்தவன் இல்லை. இப்படி சொல்லிக்கிடுவோமே. கர்த்தருக்கு சோத்திரம். நான் உனக்கு உயர்ந்தவன் இல்லை. சொல்ல மாட்டேங்கிறீங்களா அம்மா மாதிரிலாம்? கர்த்தருக்கு சோத்திரம். நான் உனக்கு உயர்ந்தவன் இல்லை. சொல்லுங்க, நீ எனக்கு தாழ்ந்தவன் அல்ல. நாம் எல்லாரும் ஒரே ஜாதியா இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் எல்லாரும்
எல்லாரும் ஒரே ஜாதியாய் ஒரே கூட்டமாய் இருக்கிறோம் அப்படிங்கறத பரிசுத்த வேதம் நமக்கு அடிக்கடியாக போதிக்கிறது. நமக்கு இந்த உலகத்தில் ராஜா இல்ல, நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். அவர் பரலோகத்தில் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துக பார்க்கலாமே. நல்ல சத்தம் ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். நம்மை ஆளுகிறவர் இந்த உலகத்தில் உள்ள ராஜா அல்ல, நம்மை ஆளுகிறவர் பரலோகத்தில் இருக்கிற ராஜா. நாம் பரிசுத்த வேதத்தில் வாசித்து பார்க்கிற பொழுது இஸ்ரவேலர்கள் கேட்டாங்க, சாமுவேல் கிட்ட போய் கேட்டாங்க, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை போல, நல்லா கவனிக்கணும் தங்கச்சி, நல்லா கவனிக்கணும் தங்கச்சி கர்த்தருக்கு வார்த்தையை, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை போல எங்களை ஆளுவதற்கு ஒரு ராஜா வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த வார்த்தை சாமுவேலுக்கு ரொம்ப துக்கம் உண்டாக்கிற்று. கர்த்தர் சொன்னாரு, எப்ப நீ ஏன்பா துக்கப்படுற? இந்த ஜனங்கள் என்னை நான் அவர்கள் ஆளாதபடிக்கு தள்ளினார்கள். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன்பா துக்கப்படுற? இந்த ஜனங்களை ஆளுகை செய்கிற என்னை அவர்கள் தள்ளி போட்டார்கள் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா இந்த ஜனங்களை ஆளுகை செய்கிறது யாரு? தேவன் ஒருவரே நம்மை ஆளுகை செய்வாராக. சொல்லுங்க பார்க்கலாம், தேவன் ஒருவரே. நல்ல வாய் திறந்து சொல்லுங்க, எல்லாரும் சொல்லணும். தேவன் ஒருவரே என்னை ஆளுகை செய்வீராக. நீங்க அந்த வாயில இருந்து அந்த வார்த்தை வரட்டும் பாருங்க, சரீரத்தில் ஒரு கிரியை நடந்துகிட்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 3 தடவை சொல்லுங்க பார்க்கலாம், தேவன் ஒருவரே என்னை ஆளுகை செய்வீராக. தேவன் ஒருவரே என்னை ஆளுகை செய்வீராக. தேவன் ஒருவரே என்னை ஆளுகை செய்வீராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த வெட்டுக்கிளி கூட்டத்திற்கு ராஜா யார் என்று சொன்னால் தேவன். தேவன் தேவன் ஒருவர் தான் ஐயா நமக்கு ராஜா. இந்த ராஜா எப்படிப்பட்டவர் அப்படின்னு பரிசுத்த வேதத்துல நிறைய வார்த்தைகள் இருக்கு. நான் இப்ப எல்லாத்தையும் எடுத்து சொல்ல விரும்பவில்லை, இல்லைன்னா நமக்கு டைம் இல்லை. அதனால இந்த வார்த்தைகளை நான் விவரித்து சொல்ல முடியவில்லை. சில காரியங்களை சொல்றேன். இந்த ராஜா எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவருக்கு பெயர் நீதியின் ராஜா என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. நம்மை ஆளுகை செய்கிறவர், நீதி செய்கிறவர். இருக்கீங்களா? என்ன ஆளுகை செய்கிறவர், நீதி செய்கிறவர். சொல்லுங்க பார்க்கலாமே. நல்ல அதை உணர்ந்து சொல்லுங்க. என்னை ஆளுகை செய்கிறவர், நீதி செய்கிறவர். என்னை ஆளுகை, அம்மாமார் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்னை ஆளுகை செய்கிறவர், நீதி செய்கிறவர். பிள்ளைங்க என்ன வெளியே ஓடக்கூடாது, பிள்ளைங்க அதே இடத்துல இருக்கணும். அம்மா தங்கச்சி சின்ன பிள்ளை இங்க பாரு, முன்னால் இருக்கிற பிள்ளை ஸ்தோத்திரம். என்னமா அங்கேயும் ஓடக்கூடாது, இங்கே தான் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை ஆளுகை செய்கிறவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா நீதி உள்ள ராஜா. என்னை ஆளுகை செய்கிற ராஜா எப்படிப்பட்டவர் அப்படின்னு பரிசுத்த வேதம் சொல்லுதுன்னா, சங்கீதத்தில் வாசித்து பார்க்கிறோம், அவர் மகிமையின் ராஜா என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. நம்மை ஆளுகை செய்கிறவர் யாரு? மகிமையின் ராஜா. சொல்லுங்க பார்க்கலாம், மகிமையின் ராஜா. காசா பணமா? நல்லா சொல்லுங்களேன், ஆண்டவர் மகிமைப்படுத்துங்களேன். மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. வாயை திறந்து சொல்லுங்க, மகிமையின் ராஜா. நான் ஏன் உங்களை அவ்வளவு என்கரேஜ் பண்றேன் தெரியுமா? நாம ஞானமுள்ளவனாய் மாறுகிற பொழுது தேவ கிருபை நம்மத்தில் அபரிதமாய் விளங்க போகிறது. அல்லேலூயா. நம்மை ஆளுகை செய்கிற ராஜா நீதி உள்ள ராஜா. நம்மை ஆளுகை செய்கிற ராஜா மகிமை உள்ள ராஜா. நம்ம பரிசுத்த வேதத்திலே வாசித்து பார்க்கிற பொழுது நம்மை ஆளுகை செய்கிற ராஜா எப்படிப்பட்டவர் அப்படின்னா பரலோகத்தின் ராஜா என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 4வது அதிகாரத்திலே வாசித்து பார்க்கிற பொழுது நம்முடைய ராஜா எப்படிப்பட்டவர் அப்படின்னா எல்லாருக்கும் அவர் ராஜா, பூமி அனைத்திற்கும் அவர் ராஜாவாய் இருக்கிறார். ஐயா, ஒரு சந்தோஷம் வர மாட்டேங்குதா?
பூமி அனைத்திற்கும் அவர் ராஜா. நம்மை ஆளுகை செய்கிறவர், இந்த சபையை ஆளுகை செய்கிறவர், நம்முடைய குடும்பங்களை ஆளுகை செய்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்பங்களை ஆளுகை செய்கிறவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், மகிமை நிறைந்தவர், நீதி உள்ளவர், இந்த பூமி முழுவதும் ஆளுகை செய்கிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உண்டாக்குகிறவர், பரலோகத்தின் ராஜாவாயிருக்கிறவர். எரேமியா 10:10 சொல்லுகிறது, அவர் எப்படிப்பட்ட ராஜா என்று சொன்னால், கர்த்தர் ஜீவன் உள்ள தெய்வம், அவர் நித்தியமான ராஜா என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஐயா, நமது தேவன் நிலைத்திருக்கிற ராஜா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. எனது தேவன் நிலைத்திருக்கிற தேவன். ஐயா, என் தேவன் நிலைத்திருக்கிற தேவன். அதனால தான் இந்த பூமியில நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் உயர்ந்தவர்கள் அல்ல. எங்க வாழ்க்கையில தேவன் ஒருவரே உயர்ந்தவராயிருக்கிறார். தேவன் ஒருவரே உயர்ந்தவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நாம ஒரு காரியத்தை ரொம்ப டீடைல்டா சிந்திக்க போகிறோம். ரொம்ப விளக்கமாக கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க போகிறோம். இந்த சத்துவமற்ற வெட்டுக்கிளிகளுக்கு ஒரு மகிமையின் ராஜா, நீதி உள்ள ராஜா, பூமி அனைத்திற்கும் ராஜா, பரலோகத்தின் ராஜா, பரிசுத்தவான்களின் ராஜா என்று சொல்லப்படுகிற ராஜாதி ராஜா இருக்கிறார். ஆனா இந்த உலகத்துல இந்த சபை, இந்த ஜனங்கள், தேவனது இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் எப்படி இருக்க வேண்டுமா? வேதம் சொல்லுகிறது, பவுஞ்சு பவுஞ்சாய் பறக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எப்படி பறக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி சொல்லுங்களேன், வாயை திறந்து எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன். வசனம் உள்ள போகட்டும். எப்படி பறக்கணுமா? பவுஞ்சு பவுஞ்சாய், பவுஞ்சு பவுஞ்சாய். அந்த வார்த்தை அவ்வளவு அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தம் ஐயா? ஏன் இந்த வெட்டுக்கிளிகள் ஞானம் உள்ளவைகள் என்று அழைக்கப்படுகிறது என்று சொன்னால், இவைகளுக்கு சத்துவம் இல்லை என்று சொன்னாலும் இவைகளுக்குள்ளே உடைக்க முடியாத ஐக்கியம் இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படிப்பட்ட ஐக்கியம் சொல்லுங்க? எப்படிப்பட்ட ஐக்கியம்? ஒரு 3 தடவை சொல்லுங்க பார்க்கலாம். உடைக்க முடியாத ஐக்கியம். அதை உடைஞ்சு போய் சொன்னீங்கன்னா எப்படி? உடைக்க முடியாத ஐக்கியம் சொல்லுங்க பார்க்கலாம். அட்டேங்க அப்பா. அப்புறம் 3 தடவை சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பிராக்டிக்கலா கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்க போகிறோம். சொல்லுங்க. உடைக்க முடியாத ஐக்கியம். உடைக்க முடியாத ஐக்கியம். இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமா இருக்கணும்? உடைக்க முடியாத ஐக்கியமா இருக்கணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்க பவுஞ்சா பறந்து பாருங்க. 2021 எப்படி மகிமையா இருக்கு அப்படிங்கறத நீங்க கண்ணால பாப்பீங்க. நீங்க பவுஞ்சா பறந்து பாருங்க, ஐக்கியத்தோடு பறந்து பாருங்க, ஐக்கியத்தோடு கிரியை செய்து பாருங்க. தேவன் வைத்திருக்கிற வருஷங்களில் மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். ஐயா, மகிமையை பார்ப்பீங்க. இந்த உலகத்துல நாம தனித்து வாழ முடியவே முடியாது. குறிப்பாக சபை ஐக்கியத்துல நிறைஞ்ச சபையா இருக்கணும். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே என்ற பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே என்ற பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் சேர்ந்து பாடிலோம். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் கரங்களை தட்டி பாட போகிறோம். கரங்களை தட்டுவோமா? சங்கீதக்காரன் கூறுகிறான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன் என்று சொல்லுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார் அல்லவா? கரங்களை தட்டி பாடுவோமா? ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு
முழு உள்ளத்தோடு. சொல்லுவோமா? ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஓ கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுவோமா? கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. சொல்லுவோமா? குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. அவன் நம்மை படுகொலியில் கரங்களை தட்டி சொல்லுவோமா? கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கரங்களை தட்டுங்க பாப்போம். ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களாய் மடிமூடி சூட்டுகிறார். சொல்லுங்க சொல்லுங்க. கிருபை ஆமென் மடிமூடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளாய் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளாய் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. சொல்லுவோமா? நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. சொல்லுவோமா? ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஓ கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுவோமா? கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
ஆத்துமாவே